அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கடைசி நொடி வரை சரி, இந்த காரியத்தை குறித்து மத்தேயு 24:13 நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். அநேகமாக அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த மாதிரி கடைசி காலத்தில் இருக்கும். ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கணும்னா, மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த கடைசி நொடி வரை அவருடைய கிறிஸ்துவின் மேல் நம்ம இருக்கிற விசுவாசம் அந்த கடைசி நொடி வரை அது அற்று போகாதவாறு நம்ம நிலை நிற்கணுன்றார். இது அந்த கடைசி காலத்தில் மட்டும்தான் நம்ம நிலை நிற்கணுமா? அப்போ மட்டும் நம்ம எப்படி நிலை நிற்பது? இவ்வளோ காரியங்கள்லாம் நடக்கும். ஆனாலும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலையாக நின்னால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறாரு. இப்போ உலகப்பூர்வமான ஒரு காரியத்தை எண்ணுவோம். ஒரு சகோதரன் ரொம்ப முடியாமல் ஒரு வியாதியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சகோதரியை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி என் கணவருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவனு சொல்லிட்டாங்க. அப்போது சரி வாங்க நம்ம ஜெபம் பண்ணலான்னு அந்த சகோதரியோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. உங்களோட விசுவாசம் என்னவாகன்னா, கண்டிப்பாக அவருக்கு ஆப்ரேஷனே கிடையாது, வெறும் மாத்திரையில் அவர் குணமாயிடுவார், நம்ம விசுவாசிப்போம். அதை குறித்து தான் நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறீங்க. நம்மளோட விசுவாசத்தின்படியே முதல் முறையாக மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவருக்கு ஆப்ரேஷன் கிடையாது, தேவையில்லை, மாத்திரையில் குணப்படுத்தலான்னு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க, அந்த சகோதரி இந்த மாதிரி எங்கள் கணவருக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னா, நம்முடைய ஜெபத்தை நம் தேவன் கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். 2 நாள் பொறுத்து அதே மருத்துவமனை சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு கொடுத்த டெஸ்ட்டில் பார்த்து அவர் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. அதே மாதிரி அந்த மனைவி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுமான்னு. நம்ம உடனே ஆண்டவர் மேலே ஒரு பழியை போட்டுருவோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆனால் தேவனுடைய சித்தம் எதுக்காக நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம்னா, நம்ம முதலாவது சொன்னபடி ஆப்ரேஷன் இல்லைன்ட்டாங்க, ஆனால் இப்போ ஸ்லிப்பாகி போச்சு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகுறாங்கன்னா டக்குன்னு நம்ம மேலே ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே ஆண்டவர் பக்கம் உடனே அந்த சகோதரிகிட்ட சொல்லிடுவோம், சரி சிஸ்டர், எதுனாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. அவன் வியாதியிலிருந்து சுகப்பட்டு வர வேண்டும். அதுக்கு அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் தான் அல்ல. மரணம் அடைந்து 4 நாள் ஆன ஒரு லாசரையே ஜீவனோடு கொண்டு வந்தவர் தான் நம்முடைய தேவன். நம்மளோட விசுவாசம் அதில் மட்டும்தான் இருக்கணும். நம்மளால் ஒரு காரியம், நம்ம ஜெபங்கள் எதிராக இருந்தாலும் அந்த கடைசி நொடி வரை நமக்கு அந்த சகோதரிக்கு நம்ம என்ன ஒரு பலப்படுத்தணும் வார்த்தையில் இல்லை, அது ஆப்ரேஷன் இருக்காது சிஸ்டர், நம் தேவன் உண்மை உள்ளவர், நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாரு, உங்கள் கணவருக்கு யார் என்ன சொன்னால் என்ன, அவருக்கு ஆப்ரேஷனே கிடையாது. இது கடைசி வரை நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த சகோதரியும் சொல்லுவாங்க, இல்லை எங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்னவா இருக்குன்னா, கிடையாது, அவர் ஒரு ஆயுதமும் அவர் மேலே படாமல், அதாவது ஊசி குத்துற அந்த சிரஞ்சி கூட ஒரு ஆயுதம், அது கூட அவர் படாமல் தான் அவர் திரும்ப வருவார். அந்த விசுவாசத்தின்படி நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம் என்றால் அதுதான் தேவ சித்தம்.
அந்த மகனை மீண்டுமாக கொண்டு வருவது. இந்த காரியத்தில் என்ன சொல்லணும்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தமும் அவருக்கு கிடையாது, ஆப்ரேஷனே கிடையாது என்று நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அதில் நிலையாக நின்னீங்கன்னா அவன் ரட்சிக்கப்படுவான். யாது வியாதியில் உள்ளவன் அவன் ரட்சிக்கப்படுவான். இது நம்ம இப்பொழுதிருந்தே, இப்போ இருக்கிற நம்ம ஒவ்வொரு விசுவாசத்திலும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் கடைசி காலம்னா நம்ம உடனே நினச்சிக்கோ இன்னொரு 100 வருஷம் இருக்குது, 300 வருஷம் இருக்குன்னு. அந்த கடைசி காலத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். இந்த காரியத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளோட விசுவாசத்தில் தனிப்பட்ட ஒவ்வொருடைய விசுவாசம் தான் ரட்சிப்பு. அதனால் இந்த விசுவாசத்தில் இருப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் ஒரு ஆத்மாவும் நஷ்டம் அடையக்கூடாது. அதுதான் பரலோகத்துக்குரிய சித்தமே அதுதான். அதனால் நம்ம இந்த விசுவாசத்தில் எந்த நொடியானாலும் சரி, ஒரு மரணமே நடக்க ஸ்டேஜி கடைசி நொடியில் இருந்தாலும் அல்ல, என் தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவன், அவர் மீண்டுமாக ஜீவனை கொடுப்பார்ன்ற அந்த வாயின் வார்த்தை மாத்திரம் இல்லாமல் நம்மளோட விசுவாசமும் அதிலே நிலை நிற்கணும். சரி, இதற்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம். இந்த காரியத்தின் மூலம் தேவனே எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றிக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.